அமெரிக்கா. ஏறக்குறைய 34 கோடி மக்கள் தொகை கொண்ட இனத்தால 3வது பெரிய நாடு. இந்த நாட்டில் ஏற்படுற அரசியல் மாற்றம் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்திலேயே பெரிய மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு சக்தி கொண்ட நாடா ஏறக்குறைய 300 வருடங்களுக்குள்ள எப்படி மாறுச்சுங்கிற வரலாற்று பயணத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றா சேர்ந்திருந்தாலும் தனக்கென தனித்தனி சட்டத்திட்டங்களை கொண்ட 50 மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அமெரிக்கா. இந்த மாநிலங்களில் கனடாவுக்கு பக்கவாட்டில் தனியாக மற்ற 48 மாநிலத்தோட நிலப்பரப்புக்குள்ள எந்த சம்பந்தமுமே இல்லாமல் இணைந்திருக்கிற மாநிலம் அலாஸ்கா. 1867க்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இந்த இடம் இருந்துச்சு. அப்போ கிரிமியன் போர் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம். கனடாவும் அமெரிக்காவும் அண்ணன் தம்பி மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். எப்படியோ எல்லை பகுதியில் இருக்கிற இந்த பகுதி அமெரிக்கா ஈஸியாக அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி ரஷ்யா இந்த பகுதியை விற்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அலாஸ்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு சரியான அடிப்படை வசதியை கூட செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனையில் ரஷ்யா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7.2 மில்லியன் US$ கொடுத்து அமெரிக்கா இந்த பகுதியை வாங்கினாங்க. இன்றைக்கி மதிப்பில் அது கிட்டத்தட்ட 157 மில்லியன் டாலர்னு வச்சுங்களேன். எந்த மதிப்புமே இல்லாத இந்த ஒரு பகுதியை எதுக்காக இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி சீவார்டின் முட்டாள்தனம் அப்படின்னு இவங்க வாங்குற இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 16ஆம் நூற்றாண்டில் கடல் பயணத்தப்போ ஏற்பட்ட புயலில் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த பகுதியில் வந்து தங்கிட்டு இருந்தாங்க. அந்த ரஷ்ய மக்கள் அலாஸ்காவை இவங்க வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்த மக்களை கிரியோல் அலாஸ்கன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இப்படி எல்லாரும் திரும்பி போக வெறும் 500 அப்படிங்கிற ஒரு மக்கள் தொகை தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா குளிர் நிறைந்த அந்த இடத்துலையும் கோல்டு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி குளோண்டிக் கோல்ட் ரஷ் அப்படின்னு சொல்லி அங்கே தங்கத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வாழ்கிறதுக்கும் அது வேலை செய்கிறதுக்கும் எல்லாரையும் மக்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்குன்னு மர வீடுகள்லாம் கட்டி கொடுத்து அங்கே மக்கள் தொகையை 17,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் தங்கத்தோட வரத்து கம்மியாக அங்கேயும் மக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து அங்கே பெட்ரோலை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் சுற்றுலாத்தலமாக அதை மாற்றி மர்ஜுனாவை சட்டப்பூர்வமான ஒன்றா மாற்றின முதல் மாநிலமாக அமெரிக்கா அந்த பகுதியை அறிவித்தாங்க. தன்னோட மாஸ்டர் மைண்டை அவங்க காட்டினாங்க. 1959 தான் 49 மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக இணைச்சிக்கிட்டாங்க அமெரிக்கா. இன்னொரு மாநிலமான ஹவாய் தீவும் இதே மாதிரி தான். 1878 ஜேம்ஸ் குக்குங்கிற பிரிட்டிஷ்காரர் இந்த பகுதியை கண்டுபிடிக்க அங்கே பெரியம்மை தட்டம்மைங்கிற வியாதியும் ஏற்பட ஆரம்பிச்சுது. குடியேற்றம் குறைய 2ஆம் வேர்ல்டு வார் நடக்க ஆரம்பிச்சுது. 1898 அமெரிக்கா தனது இறையாண்மையை அந்த பகுதியில் நிலைநாட்ட ஆரம்பித்தாங்க. 1993 இந்த இறையாண்மையை நிலைநாட்டினது அவங்களுடைய ஆதிக்கத்தை திணிச்சது இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. 80 வருட வாழ்நாள் கொண்ட மக்களோட வலிமை ஒரு பக்கம், தெளிவான வானம் அதை ஆராய்ச்சி பண்ண வானியலாளர்கள் மறுபக்கம், தரமான கடற்படைன்னு அந்த இடமும் செழிப்பாயிடுச்சு. இதை தவிர இன்னும் 5 தீவுகள் எங்களோட தீவுன்னு வேற உரிமை கேட்டுட்டு இருக்காங்க அமெரிக்கா. இப்படி வாஷிங்டன் டிசியை தலைநகரமா வச்சு 50 மாநிலத்தோட கூட்டமைப்புல இருக்கிற இடம் அமெரிக்கா. இது வரைக்கும் பண்ண வரலாற்று ஆராய்ச்சிகள் படி அலாஸ்காவில் இருக்கிற பெரிங்கியா பாலம் வழியா 30,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்த மக்கள் 100 பிரிவாக பிரிஞ்சு அங்கங்கே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கிமு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வட அமெரிக்காவில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க பேலியோ இந்தியர்கள், பேலியோ லித்திக்னு மக்கள் கூட்டம் ஒரு பக்கம், மாமுத்தை வேட்டையாடி வாழ்ந்த மக்கள் ஒரு பக்கம், மாமுத்தோட அழிவுக்கு அப்புறமா காட்டெருமைகளை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பெர்ரி விதைகள்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நாடேனா அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் கிமு 8000 உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவில். மெக்சிகோவில் தான் முதல் முறையாக விவசாயம்ன்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. கிமு 3000 அரிசோனா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நியூ மெக்சிகோ அப்படின்ற பிளேஸ்லையும் சோளம் வளர்க்குறது அப்படின்றது முதல் முறையாக விவசாயம்ன்றது ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சியை காட்ட ஆரம்பிச்சுது. ஓஹோகாமி அப்படின்ற ஒரு மாநிலத்தில் நீர்ப்பாசன முறையை கொண்டு வந்து அவங்களுடைய நாகரிகத்தையும் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாங்க. பல வருடங்கள் கடக்க ஒனிடா, மொஹாக், செனகா, ஒனாண்டா, கயூகா அப்படின்னு சொல்லி நிறைய பழங்குடி மக்கள் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க. ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பையும் உருவாக ஆரம்பித்தாங்க.
14ஆம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் டச்சுக்காரர்களுடைய தொடர்புன்றது இந்த பகுதியில் உருவாக ஆரம்பிச்சது. 16ஆம் நூற்றாண்டில் ஸ்வீடிஷ் தொடர்பு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து ஐரோப்பியர்கள் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் குதிரை, பன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால்நடைகளையும் உள்ளே இறக்குமதி பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவில் விவசாயம் பண்ண பொருட்களான இந்த புகையில, பீன்ஸு, தக்காளி இது எல்லாத்தையும் அங்கேருந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு நடுவில் பெரியம்மை தட்டம்ங்கிற வியாதியால் குடியேற்றம்ன்றது பெரிய லெவலில் தடைபட ஆரம்பிச்சது அமெரிக்காவில். பிரெஞ்சுக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் 1,20,000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதன் மூலமாக இந்த பகுதியில் உணவு தட்டுப்பாடுன்றது ஏற்பட இதை எப்படியா சமாளிச்சாகணும் அவங்க நினச்சிருந்த சமயத்தில் பூர்வீக அமெரிக்க பழங்குடி மக்கள் இவங்களுக்கு எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி அவங்கள மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இப்போ வரைக்குமே அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு டேவாக தான் வச்சுருக்காங்க. நம்ம கூட அதை பார்த்துருப்போம். 1607 ஜேம்ஸ் ஆற்றில் முதல் முறையாக ஒரு நிரந்தரமான குடியிருப்பை ஆங்கிலேயர்கள் நிறுவுறாங்க. இங்கிலாந்தில் மதம் சார்ந்த துன்புறுத்தல் அதிகமாக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து அமெரிக்கா உள்ள வர ஆரம்பித்தாங்க. 1740 ஜொனாதன் எட்வர்ட் அப்படின்றவங்களும் ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்டு அப்படின்றவங்களும் இந்த பகுதியில் மதத்தை கொண்டு வந்து அதை வளர்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க. ஐரோப்பாவில் இருந்தும் ஆப்பிரிக்காவில் இருந்தும் நிறைய அடிமைகளாக மக்கள் இந்த பகுதிக்குள்ளே கொண்டு வர வச்சாங்க. இதுக்கு இடையில அமெரிக்காவை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி இத்தாலியை சேர்ந்த அமெரிக்கோ வெஸ்புடிஸ் அப்படிங்கிறவங்க ஆராய்ச்சி செஞ்சு அவங்க கட்டுரைகள்லாம் வெளியிட அது பின் வந்தவங்கலாம் இந்த பகுதியை குறிப்பிட்டதுக்காக அவருடைய பேரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அமெரிக்கோ வெஸ்புடிஸ் அப்படிங்கிறவருடைய பேர் தான் காலப்போக்கில் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி உருவானது அப்படின்ற ஒரு கூற்று கூட இருக்குது. இப்படி அமெரிக்காவுக்கு பல பேர் வர, பல குடியேற்றங்கள் நிறுவ, அடிமைகளாக பல பேர் கொண்டு வர 350க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸாக அது பரிணமிக்க ஆரம்பிச்சது. 32 மாநிலத்தில் இன்னைக்கு ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ லாங்குவேஜாக இருக்குது. மொத்தம் மக்கள் தொகையில் 78% பேர் ஆங்கிலம் பேசுகிறாங்க. 13% பேர் ஸ்பானிஷு, 1.3 மில்லியன் பேர் அரபு பேசுகிறாங்க, 3 மில்லியன் மக்கள் சீனம், 1.7 மில்லியன் மக்கள் டகலாக் அப்படின்ற லாங்குவேஜ், 1.5 மில்லியன் மக்கள் வியட்நாம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய பேச்சு வழக்கில் முதன்மையான லாங்குவேஜஸாக இதெல்லாம் இருக்குது. முதன்மையான மதமாக கிறிஸ்துவம் இருக்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா 48.9% புரொட்டஸ்டண்ட்டுகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. 23% கத்தோலிக்கு, 1.8% மேர்மன்கள் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கிறாங்க. 61% வெள்ளையர்கள், 18% லத்தீன் அமெரிக்கர்கள், 12% கருப்பினத்தவர்கள், 3.7% பூர்வீக அமெரிக்கர்கள், அதோட 574 பழங்குடியின மக்கள். இது தவிர உலக நாடுகளில் பல பகுதிகளில் அமெரிக்காவை பூர்வீகமாக வச்சு 7 மில்லியன் மக்கள் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வாழ்ந்த மக்கள் தங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை அமைச்சுக்கிட்டாங்க. 1776 முதல் முறையாக அங்கே ஒரு அரசியல் உருவாகுது. கான்டினென்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் உருவாக 13 காலனிகளை சுதந்திரமாக அறிவித்தாங்க. 1754 1877 இடைப்பட்ட காலத்தில் அரசியலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. வாஷிங்டன் அரசாங்கம் உருவாச்சு. இதற்கிடையில் அடிமைகளாக கொண்டு வந்தவங்க மக்களுக்கான உரிமைகளை கேட்டு புரட்சியும் போராட்டங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதன் விளைவா 1860 ஆப்ரஹாம் லிங்கன் வெற்றி அடைய ஆரம்பிச்சாரு. அதன் விளைவா 3 மில்லியன் அடிமைகள் விடுவிக்கப்பட்டாங்க. இதுல நடந்த போர்ல இறப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 7,50,000 மக்கள் இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆய்வு இருக்கு. 1972 பெண்களுக்கான உரிமை சட்டம் வர பெண்களுக்கான உரிமைகள்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை மேம்படவும் ஆரம்பிச்சுது. தொழிலாளர் கட்சி வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு எங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இருந்ததோ அங்கெல்லாம் இவங்களுடைய தாக்கம்ன்றது ஏற்பட ஆரம்பிச்சது. பல நாடுகளில் சட்டத்திட்டங்களும் மாற ஆரம்பிச்சது. மக்களுக்கான உரிமைகள் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்படி பல விஷயங்கள் நடக்க இப்போ வரைக்குமே ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சின்ற 2 மேஜரான முக்கியமான கட்சி மட்டும்தான் அங்கே இருக்குது. அதை தாண்டி ஏதாவது கட்சி உள்ளே வரலான்னு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால முடியாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களும் அழிய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் அங்கே அரசியல் அப்படின்றது போயிட்டுருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட்டாட்சி முறையில் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆட்சி முறையாக இருந்தாலும் தனித்தனி மாநிலங்களுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள்ன்றத சுயேட்சையாக அவங்களையே உருவாக்கி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க.
50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ராக்கி மலைகள் கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கு. கிராண்ட் கேனியன் அப்படிங்கிற ஒரு மலை, இது கொலரோடா நதியினுடைய ஓட்டத்தால் அரிக்கப்பட்டு இயற்கையினுடைய எழிலுக்கு மிகவும் பேர் போன ஒரு இடமா, சிறந்த சுற்றுலா தலமாக இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. மொஜாவே, கிரேட் பேசினு, அரிசோனா அப்படின்ற பிளேஸு அமெரிக்காவினுடைய இயற்கையின் அடித்தளம். 428 பாலூட்டி இனங்கள், 784 பறவை இனங்கள், 91,000 பூச்சி இனங்கள், அலாஸ்கால மட்டுமே கிட்டத்தட்ட 17,000 வகையான உயிரினங்கள், இதோட 2 லட்சம் நீர் ஆதாரங்கள், அதில் 15 முதன்மையான ஏரிகளும் இருக்குது. மிசோரி ரிவர், மிசிசிபி ரிவர், டைகோன் ரிவர் அப்படிங்கிறது முதன்மையான ஏரிகளினுடைய வரிசை. என்னதான் இவ்வளவு ஏரிகளும் நீர் ஆதாரங்களும் அவங்களுக்கு இருந்தாலும் 11 மாநிலங்கள் நீர் ஆதாரங்கள் இல்லாமல் தான் அங்கே இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு நீர் தேவையை தீர்க்க 91,804 டேமை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் 60% டேமை பிரைவேட் தான் கட்டியிருக்கிறாங்க. 31% லோக்கல் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து அவங்க இந்த டேமை கட்டியிருக்காங்க. இந்த நீர் ஆதாரங்கள்லாம் பயன்படுத்தி அவங்க விவசாயத்துலேயும் ஒரு முதன்மையான ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அது முழுக்க ஒரு இயந்திரமயமான ஒரு விவசாயம் தான் அங்கே இருந்துகிட்ருக்கு. மோஸ்ட்லி கலிஃபோர்னியாவில் தான் 70% விவசாயன்றது இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சோயா பீன்ஸு பால் உற்பத்தியில் கடந்த சில வருடங்களாக முதன்மையான பிளேஸில் அமெரிக்கா இருந்துகிட்டு இருக்காங்க. இதை தவிர சோளம், புகையிலை, பருத்தி இதெல்லாம் முதன்மையான ஒரு பயிர். மொத்தமாக கிட்டத்தட்ட 900 மில்லியன் ஏக்கரில் விவசாயன்றது அமெரிக்கா பண்ணிக்கிட்டு தான் இப்போவும் இருக்கிறாங்க. இந்த நாட்டோட வருமானமே பெருநிறுவனங்களோட வரி தான், அதுவும் கூட்டாட்சி பகுதிகளுடைய வரி. 1868 1913 இடைப்பட்ட காலத்தில் 90% மதுபானம், பீரு, புகையிலையை விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாழ்ந்திருக்காங்கன்ற ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்குது. அலாஸ்கா, மெக்சிகோ, கலிஃபோர்னியா, லூசியானா இங்கெல்லாம் பெட்ரோல் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. மின்சோட்டா, மிச்சிகன் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இரும்பு அதிகமாக எடுக்கிறாங்க. 2023 கணக்குப்படி $351 பில்லியன் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. அதில் 205 பில்லியன் ஆயுத விற்பனையில் கிடச்சிருக்கு. பெட்ரோலு, கச்சா எண்ணெய், எரிவாயுன்னு சொல்லி 59 பில்லியன் அதில் வந்திருக்கு. விமானங்கள் விற்கிறது, இறக்குமதி பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 166 பில்லியன் அளவுக்கு இறக்குமதியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக வங்கியும் வாஷிங்டன் டிசியை தலைமையகமாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னதான் இப்படி இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசு நாடாக அவங்க இருந்தாலுமே கிட்டத்தட்ட 20 ட்ரில்லியன் கடன்றது அவங்களுக்கு இருக்குது. குடும்பத்துக்கு 5 கோடி வீதம் அவங்க கடன் வச்சிருக்கிறாங்க. என்னதான் கடன்லாம் இருந்தாலும் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் எடுத்தாகணும்ல, அதனால் இராணுவத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 600 பில்லியன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் அழிவுன்றது இயற்கையான ஒன்று தானே. அப்படி இயற்கையில் ஒரு பெரிய பேரழிவாக அமெரிக்கா இதுவரை சந்திச்சதில் 1981 HIV, 1968 இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு தொற்று ஏற்பட்டு அதனால் பாதிப்பு. இதெல்லாம் தாண்டி 1999 ஓபியாய்டு தொற்றுங்கிற ஒரு பிரச்சனையிலாம் பாதிக்கப்பட்டாங்க. இது போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற பிரச்சனை. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7,25,000 பேர் இதனால் இறந்தாங்க. இப்போ டேக்கு 130 பேர் இறந்துருக்கிறாங்க. இதை தொடர்ந்து கோவிட்னால ஒரு பெரிய பாதிப்பு, அதில் மட்டுமே 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வரலாற்றில் ஒரு பெரிய பேரழிவாக அமெரிக்கா பார்த்தாங்க. கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் 1960 ARPANET அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக பயங்கரமான டெவலப்மெண்ட்டை கொடுத்தாங்க உலகத்துக்கு. லைட் பல்பை கண்டுபிடிச்சி எடிசன்ற நமக்கு தெரியும், அவர் அந்த நாட்டை சேர்ந்தவர். ஏரோப்ளைனு, கம்ப்யூட்டரு, ஸ்மார்ட் ஃபோனு, 2007 ஐஃபோன் கொண்டு அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்டர்நெட்டு, புரோட்டோகால் சூட்டு, GPS டெக்னாலஜின்னு சொல்லி பல கண்டுபிடிப்புகள் அமெரிக்காவுக்கு சொந்தமானது. கடந்த 300 வருடத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் பல்கி பெருகி மக்கள் தங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை உருவாக்கி உலகத்தோட ஒட்டுமொத்த வருமானத்தில் 25% தங்களுக்கானதாக மாற்றி உலகத்தின் தலை சிறந்த வல்லரசு நாடுகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை கொடுத்திருக்கிற அமெரிக்கா ஒரு ஆச்சரியம்தான்.